வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமளலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கரன்சி வர்த்தக ஆலோசகர் திரு SR ஸ்ரீதர் அவர்கள். கரன்சி வர்த்தகம் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் வினாக்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். லாஸ்ட் வீக் கரன்சி மூவ்மெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது சார்? லாஸ்ட் வீக் ரூபாயின் மதிப்பு ஜெனரலாவே எல்லா கரன்சிஸ் அகைன்ஸ்டாவும் உயர்ந்தது. பார்த்தோன்னா USD INR ஃப்ரைடே இன்னைக்கு க்ளோஸ் 61.86 ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆயிருந்தது. அதுக்கு முன் வீக் பார்த்தா 62.91. ஸோ கிட்டத்தட்ட ₹1 மேல ரூபிக்கு கெயின் இருந்திருக்கு. ஸோ அரௌண்ட் 1.6% ரூபாயின் மதிப்பு உயர்ந்திருக்கிறது கடந்த வாரம். யூரோ INR பொறுத்த வரைக்கும் 84.55 இந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அது முன் வாரத்தை பார்த்து 85.61 கம்பேர் பண்ணி பார்த்து அதுவும் ₹1.06 யூரோ இறங்கி இருக்கிறது, ரூபி கெயின் ஆயிருக்கிறது. அதே மாதிரி GBP INR கடந்த வாரம் 101.18 என்ற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன் வாரம் பார்த்தா 102.73. ஸோ கிட்டத்தட்ட ₹1.55 ரூபாயின் மதிப்பு GBPக்கு அகைன்ஸ்ட் உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி JPY INR பார்த்தா 60.60, அதுக்கு முன் வாரம் பார்த்தா 61.50, 90 பைசே எண் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கரன்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5% ரூபாயின் மதிப்பு உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். சார், வரும் வாரங்களில் அதாவது இந்த வீக்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் டேட்டா இருக்கா சார்? நிறைய இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் டேட்டா இருக்கு. அதுக்கு முதல்ல நம்ம போன வாரத்துக்கான ஃபர்ஸ்ட் என்னென்ன டேட்டா போன வாரத்துக்கான தாக்கம் ஏன் இதனால ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குன்றத பார்க்கலாம். ஐ திங்க் நம்ம பார்த்தோம்னா கடந்த வாரம் ரொம்ப சிக்னிபிகன்ட் ஈவெண்ட் குளோபல் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கு. நம்ம வியாழக்கிழமை மீட் பண்ணச்சுமே இந்த டெவலப்மெண்ட்ஸ் பார்ஷலா பார்த்தோம். மண்டே டு வெனஸ்டேக்கான டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம். அதுல முக்கியமானது இந்தியன் ட்ரேட் டெபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் குறைந்திருப்பதாக பார்த்தோம். அது தவிர ஆயில் கம்பெனிஸ் இனிமேல் டைரக்டா மார்க்கெட்ல வாங்கலாம்னு RBI சொன்னதும், அதுக்கப்புறம் SNR விண்டோ க்ளோஸ் செய்யப்பட்டதும், இதை பத்தி நம்ம வியாழக்கிழமை பேசணும். இப்ப வியாழன் வெள்ளியில பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள்ல சிக்னிபிகண்டா வந்திருக்கிறது US GDP. அதாவது லாஸ்ட் குவார்டருக்கான GDP அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னால கொடுத்த எஸ்டிமேட்டை காட்டிலும் அதிகமாகவே இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது 2.8% growth முதல்ல சொன்னது தேர்ட் குவார்டரோட ஜிடிபிக்கு 3.6% சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப அப்வர்ட் ரிவிஷன் GDP டேட்டால, US டேட்டால. ஸோ எக்கனாமிக் மூமெண்டம் growth மூமெண்டம் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் என்றது தெரிய வருது. அதே மாதிரி வீக்லி ஜாப்லெஸ் கிளைம்ஸ் 300K கீழே விழுந்திருக்கிறது. அதுக்கு சிகரம் வைத்தாற்போல் நான் ஃபார்ம் பேரோல்ஸ் சொல்லுவோம். அது ஜாப் அடிஷன் பார்த்தீங்கன்னா கடந்த மாசம் US 200,000 ஜாப்ஸ், 2 lakh ஜாப்ஸ் ஆட் ஆயிருக்கிறதாகவும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்னும் ஃபர்தராக வீழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கிறது. 7% தான் இப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்னா பார்க்கும்போது ஸ்ட்ராங் ISM டேட்டா போன வாரம் வந்ததும், ஸ்ட்ராங் ஜாப்ஸ் டேட்டா, growth டேட்டா, இதெல்லாம் பார்க்கச்சே US எக்கானமி நல்ல ஒரு ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்கின்றது. இது இந்தியாவுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் அமையணும். ஏன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் மெயினா யூரோப் அண்ட் US தான் மேஜர் மார்க்கெட்ஸ் நமக்கு. இந்த 2 மார்க்கெட்ஸோட வளர்ச்சி நம்மளோட எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு சாதகமாக அமையும் என்பதனால் இது வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம ECB அண்ட் BOE மீட்டிங்ஸ் ரெண்டும் நடந்தது போன வாரம். அதுல ஒன்றும் பெரிய விதமான மாற்றுதல்கள் எதுவும் இல்லை. பட் ECB என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஃபிளேஷன் குறைச்சலாக தான் இருக்கும், வரும் 2 வருடங்களுக்கு குறைச்சலாக தான் இருக்கும் என்றும், growth பிக்கப் ஆகும் என்றும் ஃபோர்காஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ அது பிரகாரம் பார்த்தோன்னா யூரோப்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் மேலும் குறைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எதுவும் செய்யவில்லை. பட் ஆனாலும் ஜெனரலா பார்த்தோன்னா UK GDP அந்த அப்ஸ்விங்ல தான் இருக்கு. ஸோ UKல கூட growth மூமெண்டம் ஸ்ட்ராங்காக இருப்பதாக தான் இன்ஃபர்மேஷன் கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் முக்கியமான தகவல்கள், ஈவெண்ட்ஸ் போன வாரம் பர்டிகுலர் இந்த Thursday and Friday ரிலீஸ் ஆன இம்பார்ட்டன்ட் டேட்டா. சார், லாஸ்ட் வீக் இம்பார்ட்டன்ட் டேட்டா பத்தி சொன்னீங்க, மேலும் பேசலாம். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முகமது. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் ட்ரிச்சில இருந்து பேசுறேன். சார், இப்போ நீங்க USD INR இந்த மாதிரி INR பேஸ்ட் கரன்சி சொல்றீங்க சார். இப்போ அதே ஃபாரெக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் ஒன்னு சொல்றாங்களா சார், புள்ளி யூரோ USD அந்த மாதிரி? ஓகே. அதாவது போன வாரம் கூட நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். அதாவது ஆன்லைன் ட்ரேடிங் RBI-ஆல் அலோவ் செய்யப்படவில்லை. ஸோ அதுக்கான டிரான்ஸ்பர் ஆஃப் மணி இஸ் நாட் லீகல். ஸோ அதனால தயவு செய்து என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா RBI எது பேன் பண்ணியிருக்கதோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்பதுதான். அதனால அந்த ஆன்லைன் ட்ரேடிங் விட்டு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுறது ஏன்னா உங்களுக்கும் நல்லதுதான். ஏன்னா இப்ப எக்ஸ்சேஞ்சில நீங்கள்
என்ன அமௌண்ட் மார்ஜின் செலுத்தப்படுகிறார்களோ அந்த மார்ஜின் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். ஸோ அதனால வந்து there is a லீகல் ஃப்ரேம் ஒர்க் அதெல்லாம். அதை விட்டுட்டு நீங்க ஆன்லைன் ட்ரேடிங் வந்து ரெகுலேட் பண்ணாத ஒரு என்டிட்டியில போய் ட்ரேட் பண்றதுன்றது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சார், இந்த வாரத்துடைய முக்கியமான டேட்டாஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சொன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க, என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? முக்கியமாக வந்து இந்தியாவில் வந்து ஃப்ரைடே டேட்டா வரப்போகுது, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஏன்னா இந்த சிபிஐ டேட்டா பார்த்தோம்னா ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. போன மாதம் கூட ரிலீஸ் பண்ண டேட்டா கூட 10% பிளஸ் இந்த டேட்டா தான் வந்திருக்கு. WPI இன்ஃபிளேஷனும் வெரி ஹையா இருக்கு. ஃபுட் இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் நேற்று கூட பார்த்தோம் என்றால் வந்து வந்திருக்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு பிரதிபலிப்பு இந்த இன்ஃபிளேஷன் மேலதான் பிரதிபலிக்கிறதாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கமெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த இன்ஃபிளேஷனை குறைக்க வேண்டிய நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி எடுக்கும். ஸோ அதனால வந்து இந்த சிபிஐ இன்ஃபிளேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா, மார்க்கெட் வாட்ச் செய்யக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் ரெக்கவரி திரும்பி வருவதாக தெரிகிறது. ஸோ அதனால வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து அந்த ரெக்கவரியை கன்ஃபார்ம் பண்ணிட்டனால் கண்டிப்பாக அது வந்து ஒரு சாதகமாக அமையும். பட் ஆனால் வந்து கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா ஆல்ரெடி வந்துருது. அது வந்து டிராப் தான் காட்டுறது, அதாவது கான்ட்ராக்ஷன்ற மாதிரி தான் காட்டுது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் வந்து கிட்டத்தட்ட 27% இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்கு. அந்த வெயிட்டேஜ் பார்க்கச்சே ஒரு பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வளர்ந்துருக்குமான்றது ஐயமாக தான் இருக்கிறது. பட் ஃபர்தரா டீ க்ரோத் இல்லாமல் இருந்தால் அதுவே ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக இருக்கலாம். அது தவிர வந்து யூஎஸ்ல இந்த வாரம் டேட்டா ரொம்ப தின் டேட்டா தான் ரொம்ப ஒன்று. ஏன்னா கடந்த வாரம் பலவிதமான டேட்டா வந்திருந்தாலும் இந்த வாரம் அவ்வளவாக இல்லை. இருந்தாலும் வந்து இம்பார்ட்டண்டா மானிட்டர் பண்ணக்கூடியது ரீட்டைல் சேல்ஸ் டேட்டாவும் அங்கே வரக்கூடிய வீக்லி ஜாப்லெஸ் கிளைம்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் வரக்கூடிய கூட இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் டேட்டா. சார், யூஎஸ் டேட்டா சொன்னீங்க, வெள்ளிக்கிழமை வரப்போகுதுன்னு சொன்னீங்க. அந்த டேட்டானால இப்போ நம்ம கரன்சி மூவ்மெண்ட் வந்து ஏதாவது மாற்றம் தாக்கம் ஏதாவது ஏற்படுமா பெரிய அளவில்? இப்போ வந்து இந்தியன் கரன்சி வந்து கொஞ்சம் மோர் வந்து லோக்கல் ஈவெண்ட்ஸ் பொறுத்து அமையறதாக தெரிகிறது. ஏன்னால் வந்து போன வாரம் வந்து ரியாக்ஷன்லாம் பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து மற்ற ஏஷியன் கரன்சிஸ்லாம் வந்து டாலருக்கு அகேன்ஸ்டா வீழ்ச்சியடைந்து இருந்திருக்கிறது. பட் நம்ம தான் வந்து ரேலி ஆயிருக்கும். ஸோ இது லோக்கல் பினாமினா காட்டுறது. லோக்கல் பினாமினத்துக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு காரணமாக இருக்கும். இரண்டாவது வந்து ஜெனரலாவே வந்து மார்க்கெட்ல வந்து ஷார்ட் டேர்ம் வந்து சென்டிமெண்ட்ஸ் தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ சில பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் ட்ரிகர் ஆயிருப்பதாக மார்க்கெட்டுக்கு ஓன்று செய்திகள் வந்திருப்பதால் ரூபாயின் மதிப்பு உயர்ந்திருக்கிறது. இன்று காலையும் கூட உயர்ந்துதான் காணப்படுகிறது. ஏன்னா லாஸ்ட் வீக் அந்த ஃப்ரைடே க்ளோஸ் வந்து 61.86 க்ளோஸ் ஆனது. இன்னைக்கு மார்னிங் ஓபன் ஆச்சு 61.16, 1% மேல ரூபாயின் மதிப்பு காலையில் ஆரம்பிக்கிற ட்ரேடிங்லேயே இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா யூரோ ஐஎன்ஆர் கூட 83.83 ஓபன் ஆயிருக்கு. அதுவும் வந்து கிட்டத்தட்ட கம்பேர்ட் டு லாஸ்ட் வீக் க்ளோஸ் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1% ரேலி ஆயிருக்கு. ஜிபிபி வந்து கூட 99.97 ஓபன் ஆயிருக்கு. 101.18 தான் ஃப்ரைடே க்ளோஸ். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1% கெயின் இருக்கு ருபிக்கு. அதே மாதிரி என் கூட 59.45 ஓபன் ஆயிருக்கு. இது கம்பேர்ட் டு லாஸ்ட் வீக் 60.60. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2% கூட ரூபாயின் மதிப்பு அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஜாப்பனீஸ் எனக்கு அகேன்ஸ்டா. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதுக்கு வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் விச் இஸ் மோர் ஆஃப் அ லோக்கல் பினாமினன்றது காட்டுறது. பட் லோக்கல் பினாமினன் தகுந்த மாதிரி சஸ்டைன் ஆகுமான்றது தான் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் வந்து ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா லோக்கல் பினாமினன் மட்டும் மூவ் ஆகவில்லை. ஸோ இந்த டிஃபரெண்டாக இருக்கா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். மேலும் பேசலாம் சார். பொள்ளாச்சியில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். சார் பேசலாம் சார். பேசலாம் சார். சார், இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து நிப்டி பயங்கரமா சென்சஸ் ஹை இந்த வந்துட்டு 6408. இதே பிரதிபலிப்பு வந்து இதே மேல போயிட்டே இருக்குமா 7000 வரைக்கும், இல்ல கீழே இருக்குமா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்னால? அதே மாதிரி இந்த கமாடிட்டில கோல்டோ அந்த சில்வர் வந்து இதனால இறங்குமா, மைனஸ் இறங்குமா, ஃபுல்லா இறங்குமா, இல்ல இதே மாதிரி நினைச்சிருக்குமான்னு அதை சொல்லணும். அதே மாதிரி கரன்சி வந்து இப்ப கீழே இறங்கிச்சு 60.95 பக்கம் கீழே வந்தது. இதே மாதிரி இது வருமா மேல வரக்கு வாய்ப்பு இருக்காது சார்? இது கம்ப்ளீட்டா சொல்லுங்க சார். ஏன்னா நாங்க ரிஸ்க் எடுத்து பணம் போட்டிருக்கோம். இந்த டவுட் பத்தி எங்களுக்கு கண்டிப்பா நிவர்த்தி பண்ணுங்க சார். கண்டிப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்ட நீங்க நிப்டி கேள்வியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஸ்ட்ராங் மூமெண்டம்ல தான் இருக்கு. ஏன்னா நம்ம முதல்ல பேசினா போது கொஞ்சம் ரெக்கவரி வருதுன்றது தெரியுது. ஒன்று வந்து வேல்யூவேஷன் வந்து அவ்வளோ வந்து மோசமாக இல்லை. பட் அது தகுந்த மாதிரி பார்த்தா வேல்யூவேஷன் ரொம்ப இப்போ அதிகமாக கொண்டிருக்கும் போது வேல்யூவேஷனும் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று ஒரு கருத்து இருக்கிறது. இன்னைக்கு அதாவது மார்க்கெட்டோட ஜெனரல் மூவ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல வந்து சென்டிமெண்ட் ட்ரிவனாக தான் இருக்கும்.
கொஞ்சம் மீடியம் டேர்ம்ல பார்த்தா வந்து எவ்வளவு லிக்விடிட்டி இருக்குது பொறுத்தமே. லாங் டேர்ம்ல தான் ஃபண்டமெண்டல்ஸ் இல்ல சார். ஸோ இப்போ வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து சென்டிமெண்ட் பூஸ்டர் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஏற்பட்டதும் வந்து இந்த 4 மாநில தேர்தல்களோட முடிவு பிரதிபலிக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால இன்னைக்கு 6400 லெவல்ஸ் இப்போ போயிருக்கிறதுன்றது வந்து ஃபர்தரா ரேலி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ எலெக்ஷன் 2014 வரக்கூடிய எலெக்ஷன் தகுந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் நீங்க கேட்ட மாதிரி நிப்டி 7000 போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ சாத்தியம் இல்லை என்று கூற முடியாது. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப நம்ம வந்து அஸ்ட்ராலஜர் மாதிரி ப்ரெடிக்ட் பண்றதை காட்டிலும் ஈவெண்ட்ஸ் தகுந்த மாதிரி அப்பப்போ இருக்க சர்க்கம்ஸ்டான்சஸ் தகுந்த மாதிரி ட்ரேட் பண்றது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா வந்து ஒரு ஸ்டெப் ஃபாஸ்ட் வியூ வந்து மார்க்கெட்ஸ் வைத்துக் கொள்ள முடியாது. அப்படி பார்க்கும்போது ஒரு ரேஞ்சுன்னு சொன்னோம்னா இப்போதைக்கு ரேஞ்ச் வந்து ஒரு 5900 or 6000 அந்த லோயர் சைட் ஃபார் நிப்டி இருக்கும். ஹையர் லெவல்ல போனா இது வந்து 6000 இப்போ இருக்கக்கூடிய 6450 6500 கொஞ்சம் கரெக்ஷன் வரலாம். இல்லாட்டாலும் வந்து 6700 to 6800 போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் வாங்குறோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி டிப் அதுக்கப்புறம் திரும்பி நிதானமாக யோசித்து வாங்குங்கள் என்பது எங்களுடைய அறிவுரை. அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்வி டாலர் ஐநாரை பொறுத்த வரைக்கும் கூட இப்போ முதலே நம்ம சொல்லிட்டோம். அதாவது இப்போ அதே மாதிரி சென்டிமெண்ட் பூஸ்டர் 4 இதுவாயிருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டு மார்க்கெட். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ண போறாங்க, ஆயில் கம்பெனிஸ் என்ன வாங்க சொல்ல போறாங்க அப்படின்றத பாலிசி டிட்டர்மெண்ட் கூட இருக்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இவெண்ட்ஸ் வந்து ஒரு 62 அந்த மாதிரி எல்லாம் போகலாம். ஸோ ப்ராடர் ரேஞ்ச் எடுத்தோம்னா டாலர் ரூபி வந்து 60 to 63 இருக்கலாம் என்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு இப்போதைக்கு தற்போது. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து வேர்ல்ட் மார்க்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா டவுன்ல தான் இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் டவுன்ல தான் இருக்கு. ரூபாயின் மதிப்பும் வந்து உயர்ந்து கொண்டிருப்பதால் கோல்டு அண்ட் சில்வர் ருபி லெவல்ல கூட இப்போதைக்கு வந்து குறைந்து கொண்டுதான் இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. மேலும் விரிவா பேசலாம். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரங்கராஜன். ரங்கராஜன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க ரங்கராஜன், கரன்சி வர்த்தகம் குறித்து உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. எஸ் மேடம். NHPC லிமிடெட்ல இன்வெஸ்ட் பண்றேன் மேடம். ஒரு 100 ஷேர் இன்வெஸ்ட் பண்றேன். ஓகே. அங்க வந்து பைபேக் ஒரு லெட்டர் வந்திருக்கு எங்களுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்ல. அது என்ன பண்ணணும்? அது ஆக்சுவலா நாங்க வாங்கின விலைக்கே விற்க முடியுமா இல்ல அது என்ன பண்ணணும்? நானு ஐ டோன்ட் நோ அபௌட் இட். அன்பார்ச்சுனேட்லி இப்போ அதுக்கு ரிப்ளை கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து கரன்சி வர்த்தகத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். அண்ட் ரெண்டாவது வந்து இதுக்கான தகவலுக்கான இன்ஃபர்மேஷன் இடம் இல்லை. பட் ஆனா வந்து உங்க நம்பர் எங்ககிட்ட ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கண்டிப்பாக அதை பத்தி விஷயம் சேகரித்து எங்களால் முடிந்தவரை உங்களோட கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கிறோம். சார், பிரேக்குக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க அந்த யூஎஸ் டேட்டா வரப்போகுது, வெள்ளிக்கிழமை வரப்போகுது சொன்னீங்க. இந்த யூஎஸ் டேட்டா வந்ததுனால ஃபெட் பாலிசி வந்து எப்படி அமையும் சார், அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இப்போ யூஎஸ் டேட்டா வந்து நம்ம பார்த்தோம், ஜிடிபி டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் ஃபார்ம் பேரோல்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து மச் பெட்டரா இருக்கு. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ரொம்ப நல்ல ரோபஸ்டா இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதனால வந்து இப்போ வந்து எல்லாரும் என்ன இப்போ $85 billion வந்து ட்ரெஷரி பாண்ட்ஸ் அண்ட் மார்ட்கேஜ் பேக் செக்யூரிட்டிஸ் வந்து யூஎஸ்ல ஃபெட் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது வந்து குறைக்கப்படும் என்று மே மாசமே ஃபெட் சேர்மன் சொல்லியிருந்தார். பட் அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர்ல குறைப்பதாக பேசிக் கொண்டிருந்தது டிஃபர் செய்யப்பட்டது. ஸோ இப்போ ஃபர்தரா என்ன டிஃபர் செய்யப்பட்டதுக்கு காரணம் வந்து ஒரு காரணம் வந்து இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன், அந்த பிஸ்கல் பாலிசி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. கவர்மெண்ட் ஷட் டவுன் இருக்கவே அதோட தாக்கம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு இருந்தது. பட் இப்போ இந்த வந்திருக்க டேட்டால வந்து கவர்மெண்ட் ஷட் டவுனுக்கு அப்புறம் வந்திருக்க டேட்டா இப்போ ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஷட் டவுனோட இம்பாக்ட் இல்லை. இன்ஃபேக்ட் டேட்டா வந்து மச் பெட்டராகவே இருக்குன்றது கருத்து வந்து விட்டது. ஸோ அதனால வந்து இனிமே வந்து ஃபெட் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஸோ அதனால வந்து மார்ச் மாசத்துக்கு குறைப்பதற்காக இந்த வாய்ப்பு இப்போ வந்து டிசம்பர்லயே கூட ஆகலாம், இல்லாவிட்டு ஜனவரியில் கொண்டு வரப்படலாம். அது மானிட்டரி டேப்பரிங் என்று பேசப்படுகிறது. ஸோ அதனால வந்து இட் இஸ் வந்து ஜெனரலி இட் ஷுட் பி வந்து டாலர் பாசிட்டிவாக தான் அமையணும். ஏன்னா வந்து மானிட்டரி ஷ்ரிங்கிங் வில் டு ஸ்டார்ட் டேக்கிங் பிளேஸ்ன்றதுனால கொஞ்சம் டாலர் பாசிட்டிவாக அமையலாம் என்று. பட் ஏற்கனவே பல தடவை மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஃபேக்டர் செய்திருந்தால் ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லாம போகலாம். பட் ஃபர்தரா டேட்டா ஸ்ட்ராங்கா வர என்ன ஆகும்னா இந்த 10 பில்லியன் குறைப்பதுன்றது ஒரே வழியாக ஒரு 6 மாதத்தில் ஃபுல்லாவே நிறுத்தப்படும் என்று வந்துவிட்டால் டாலரோட ஸ்ட்ரென்த் அதிகமாக கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதோட இம்பாக்ட் அதாவது தெரிய வரும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், இந்த குளோபல் கரன்சி அண்ட் கமாடிட்டி ஈக்விட்டி மார்க்கெட் டெவலப்மெண்ட் வந்து தற்போதைய நிலவரம் என்ன, எப்படி இருக்கு சார்? குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பர்டிகுலர்லி யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யூரோப்பியன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜாப்பனீஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா 6-year ஹை போயிட்டு இருக்கு. லாட் ஆஃப் ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து நல்ல இதுல போயிட்டு இருக்கு. தட் இஸ் அதாவது லேமன் கொலாப்ஸ்க்கு முன்னால் அந்த ஹை வராட்டி கூட நிறைய மார்க்கெட்ஸ்ல அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சொல்லலாம். இந்தியன் மார்க்கெட்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு வந்தாச்சு திரும்பி. இன்னைக்கு அந்த 6400 இப்போ வந்திருக்கு நிப்டி லெவல்ஸ். ஸோ
ஸோ அதனால ஓவராலா குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஏன்னா வந்து ஒன்னு எக்கனாமிக் growth ஒன்னு பிக்கப் ஆயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். செகண்ட் திங் லிக்விடிட்டி சப்ளை இஸ் ஆல்சோ குட். ஸோ அந்த 2 காரணங்கள்னால நல்லா இருக்கு. கரன்சி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாலர் வந்து மிக்சடா இருக்கு. அதாவது என்னக்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் யூரோக்கு அகைன்ஸ்டா சில சமயம் ஸ்ட்ராங்கா இருக்கு, சில சமயம் வீக்கா இருக்கு. பட் ஜிபிபி வந்து டாலருக்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்கு. யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏஷியன் கரன்சிஸ்க்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் தற்போது நிலைமை பார்த்தா ரூபி டாலருக்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஒரு மாதிரி மிக்சடா போகுதுன்னு சொல்லலாம். கமாடிட்டி மார்க்கெட்ஸ்ல பார்த்தோம்னா கோல்டு சில்வர்லாம் டவுன்ல இருக்கு. பட் க்ரூட் ஆயில் கடந்த வாரம் வந்து நல்ல ரேலி ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காரணம் வந்து யூஎஸ்ல வந்து சப்ளை இன்வென்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் குறைந்திருப்பதா இன்ஃபர்மேஷன் வருவே, க்ரூட் வந்து அதிகமாக இருக்கு. இந்த FFI இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியன் ஈக்விட்டி அண்ட் டெப்ஸ் பத்தி விரிவா சொல்லுங்க. FI இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கடந்த மாதம் பார்த்தோம்னா ஈக்விட்டி மார்க்கெட்ல $1.3 பில்லியன் பம்பிங் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 8,800 crores ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்திருக்கு. பட் டெட் மார்க்கெட்ல வித்ட்ரால் தான் ஜாஸ்தி தெரியுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5,500 crores rupees ஈக்குவலண்டான வித்ட்ரால் வந்து டெட் மார்க்கெட்ல இருந்து இருக்கு. ஸோ நெட்டா பார்த்தோன்னா இது கொஞ்சம் பாசிட்டிவா இருந்திருக்குன்னு சொல்லலாம். பட் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு அதிகமாக, அதனால தான் நம்ம முதல்ல இப்போ பேசும்போது கூட உலக சந்தையில பார்த்தோம்னா ஈக்விட்டி மார்க்கெட் வந்து நல்லா, தட் இஸ் எல்லா கண்ட்ரிலும் வந்து அப்வர்ட் மூமெண்டம்ல இருக்கின்றது. ஸோ அது இந்தியன் மார்க்கெட்ல இருப்பதனால் அதிகமாக FI இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் இப்போ இந்த பவர் கிரிட் FPO இப்போ இந்த டிசம்பர் மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் FPO வந்து கிட்டத்தட்ட $1.2 பில்லியன் ஆன FPO. அதுல இருந்து $650 மில்லியன் கிட்டத்தட்ட வந்து FI இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கலாம் என்ற ஒரு வியூகமும் இருக்கிறது. அதனாலும் கூட ருபியோட முன்னேற்றம், அதாவது அதிகரித்ததுக்கு ஒரு காரணமும் வந்து பவர் கிரிடோட FPOன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்க்கு இன்ஃப்ளோ இஸ் வெரி குட். சார், நீங்க பொதுவா சொல்லக்கூடிய பொசிஷனல் அட்வைஸ் என்னவா இருக்கும் சார்? இப்போ வந்து போன வாரமே நம்ம பார்க்கும்போது வந்து இனிமே வந்து டாலர் ஷார்ட்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்து விட்டோம். இந்த 61.95 கீழே க்ளோஸ் ஆன உடனே வந்து இனிமே ஷார்ட் பொசிஷன்ல இருக்கலாம்னு அது வந்து பயனடைஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து 61.16 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இம்பார்ட்டண்டா பார்த்தோன்னா இது கொஞ்சம் ரேலி ஆச்சுன்னா கூட 61.95 or 62 வரைக்கும் வரலாம், 62.10 or 62.15 வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு டிப் வரும்னு நம்புறேன். ஸோ அதனால வந்து இப்போ வந்து ரேஞ்ச் வந்து ஓவரால் பிக் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 60 to 63 இப்போ ஷார்ட் டேர்ம்ல வந்து 62 லெவல்ஸ்ல வந்து திரும்பி செல்லிங் போலான்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து யூரோ ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கூட நீங்க 83 ஓபன் ஆயிருக்கு. அதனால இதுவும் வந்து இப்போ வந்து லாங் பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஐ திங்க் ஷார்ட் பொசிஷனை மெயின்டைன் பண்ணலான்னு அபிப்பிராயம் இருக்கு. ஜிபிபி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் கூட கிட்டத்தட்ட இந்த 100 லெவல்ஸ் ட்ரேட் ஆகுது. ஜிபிபி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான ஒரு கருத்து எதுவும் இல்லை, நியூட்ரல்னு சொல்லலாம் இப்போது. அதாவது இப்போதுக்கு வந்து லாங் பொசிஷன் இல்லாம இருக்கலாமே தவிர ஷார்ட் பொசிஷன் வேண்டாம்னு தோன்றது. நான் ஜிபிபி வந்து குவைட் ஸ்ட்ராங்கா இருக்கு டாலருக்கு அகேன்ஸ்டா. ஸோ அதனால பொறுத்திருந்து பண்ணலாம். ஜேபிஒய் ஐஎன்ஆர் வந்து கடந்த 2 வாரமாவே நம்ம பார்த்தோம்னா நம்ம ஷார்ட் பொசிஷன்ல இருக்கலாம், செல் பொசிஷன்ல இருக்கலாம். 62 or 63 ஸ்டாப் லாஸ் வைத்துக்கொண்டு அதுவும் இன்னைக்கு 59.45. ஸோ அதுவும் வந்து எக்ஸ்ட்ரீமாக நல்ல லாபகரம் ஈட்டியுள்ளதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 கரன்சிஸுமே இப்போதுக்கு வந்து ஜென்ரலா வந்து பர்டிகுலர்லி டாலர் அகேன்ஸ்ட் ஐஎன்ஆர், யூரோ ஐஎன்ஆர் அண்ட் என்ஐஎன்ஆர் வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் பொசிஷனல் அட்வைஸ் பொசிஷனல் ட்ரேடிங்ல மெயின்டைன் பண்ணலாம். ஜிபிபியை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல். சார், மேலும் அட்வைஸ் பத்தி பேசலாம். அடுத்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் ஜாக்கப். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஜாக்கப், உங்க கேள்வி என்ன? நான் வந்து கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல வந்து இப்போ கொஞ்சம் 3 மாசமா வந்து கரன்சி வந்து கமாடிட்டியை ரொம்ப தாக்குது. ஏன்னா கரன்சி எப்படி மூவ் ஆகுதோ அதுபடிதான் கமாடிட்டியும் மூவ் ஆகுது. ஏன்னா இப்போ நாங்க வந்து கமாடிட்டியை ட்ராக் பண்ணுவோம், குளோபல் மார்க்கெட் பார்ப்போம், வேற வெப்சைட்ல நியூஸ் எல்லாம் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த கரன்சியை ட்ராக் பண்றது எப்படி பண்ணலாம் சார்? அதுக்குன்னு வெப்சைட் எதுவும் இருக்குதா, இல்லாட்டி வேற ஏதோ நியூஸஸ் வேற எங்க இருந்தும் கேதர் பண்ணலாமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? கரன்சி ட்ராக் பண்றது எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா வந்து நீங்க வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் படித்து தெரிந்து கொண்டு அதோட மூவ்மெண்ட் எப்படி அமையலாம் என்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பல வாராக நம்ம கடந்த ஒரு 3-4 மாதங்களாக தந்தையில வந்து நம்ம வந்து இதை பத்தி பேசின்னு வரோம். அதாவது எப்படி அமையலாம் அப்படின்னு. அதாவது ஒரு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை நீங்க ஃபாலோ பண்ணலாம், நிச்சயமா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி பல விதமான ப்ரோக்ராம், இந்த எக்கனாமிக் டேட்டா வரக்கூடிய ப்ரோக்ராம், கரன்சி மார்க்கெட் பத்தி வரக்கூடிய ப்ரோக்ராமை நீங்க ட்ராக் பண்ணாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்க வந்து அட்வென்ச்சர்ஸ் இந்தியாவில் ஒரு மெம்பர், அதாவது நீங்க ஒரு கிளைண்டாக என்ரோல் செய்து கொண்டால் பல விதமான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நியூஸ் லெட்டர்ஸ் போடுறது வரும். அதெல்லாமே நீங்க அங்க இருக்கவங்களோட ட்ரேடிங் பண்ணும்போது விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் கூட நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
பிளஸ் எங்களோட ட்ரைனிங் கேம்பும் இருக்கும். அதை பத்தி அதுலயும் பத்தி நாங்க பேசுவோம். இந்த மாதிரி பலவிதமான இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து சேகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான். சார் இன்ட்ராடே ட்ரேடிங் அட்வைஸ் சொன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? இன்ட்ராடே வந்து இன்னைக்கு வந்து இப்போதுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா காரணம் வந்து நீங்க எல்லாமே அவுட் ஆஃப் த ரேஞ்ச் தான் ஓபன் ஆயிருக்கு. அதனால இப்ப இருக்க மூவ்மெண்ட்டை பார்த்து வந்து உடனே இப்படி, ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து போன வாரம்லாம் கடந்த நாள் கூட நம்ம சொன்ன போது வந்து சில கரன்சில பேர்ஸ் வந்து ஆன் டாட் அப்படியே சொன்னபடியே கூட பிஹேவ் பண்ணிருக்கு. பட் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இல்ல. காரணம் வந்து எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரேஞ்சில் ஓபன் ஆயிருக்கு. அதனால இப்போ பொறுத்து இருந்து தான் கொஞ்சம் ட்ரேட் செய்யணும். சோ சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்ல முடியல. சோ ஹெட்ஜிங் அட்வைஸ் சொன்னா என்ன விஷயங்கள் இருக்கு? ஹெட்ஜிங் அட்வைஸ் வந்து சிச்சுவேஷன் எப்படி இருக்கு சார்? சிச்சுவேஷன் வந்து இப்போ இம்போர்ட்டர்ஸ்க்கு சாதகமாகவும் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு சாதகம் இல்லை பாதகமாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால ஷார்ட் டேர்ம்ல பார்த்தோம்னா வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து கவர் பண்ண வேண்டிய நெசசரி இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரேலி வந்து 62 அந்த மாதிரி வந்து என்ன கவர் பண்ணிக்கலாம். இம்போர்ட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து ரூபி ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 10% மேல உயர்ந்து விடுது. 69 இருந்த கரன்சி கிட்டத்தட்ட இப்போ வந்து 61 லெவல்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மோர் தென் 10%, 10 to 12% கூட சொல்லலாம் வந்து ரூபி ரேலி ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இம்போர்ட் லாங் டேர்முக்கு ஓப்பன் வைத்திருப்பதுன்றது வந்து நல்லதல்ல. ஸோ அதனால அவங்க வந்து ஒரு மாடஸ்ட் கவரேஜ் அட்லீஸ்ட் ஒரு 30% to 50% கவர் பண்ணிட்டு ஈவென்ட்ஸ் தகுந்த மாதிரி இந்த லெவலுக்கு மேல போனா மிச்ச போர்ஷனை கவர் பண்ணலாம் என்ற ஒரு ட்ரேட் வைத்துக் கொள்ளலாம். ஷார்ட் டேர்ம் பொசிஷன் 1-2 மாசத்துக்குள்ள இந்த பொசிஷன் இருந்தா இப்போ 50% கவர் பண்ணிட்டு 62க்கு மேல போறது அதுனா மிச்சம் 50% கவர் பண்ணிக்கலாம் என்பது எங்களுடைய அட்வைஸ். யூரோ ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் கூட ஜெனரலா வந்து கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். ஸோ அதனால ஒரு பெரிய பாதிப்பு வராது என்பதனால் பொறுத்திருந்தே ரெண்டு பக்கம் எக்ஸ்போர்ட்டர்ஸும் இம்போர்ட்டர்ஸும் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதனால ஒரு சப்போஸ் ஒரு 82 அந்த மாதிரிலாம் வந்தா யூரோ ஐஎன்ஆர் கவர் பண்ணிக்கலாம் இம்போர்ட்டர்ஸ். எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் 84 to 85 லெவல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம்ல கவர் பண்ணிக்கலாம். ஜிபிபி ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ஐ திங்க் வந்து கொஞ்சம் ஓப்பனா விட்டுடலாம்ன்றது எங்களுடைய கருத்து. ஜேபிஒய் ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் வந்து இம்போர்ட்டர்ஸ் ஆகியிருந்தால் ஐ திங்க் நீங்க வந்து ஒரு 62 ஸ்டாப் லாஸ் ஆக வைத்துக்கொண்டு பொசிஷனை ஓப்பனா வைத்துக்கலாம் எங்களுடைய கருத்து. தேங்க்யூ சார். நீங்க அரங்கத்துக்கு வந்தது கரன்சி ட்ரேடிங் குறித்து பலவிதமான கருத்துக்கள் பதிவு செஞ்சீங்க. குறிப்பா வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய யூஸ் டேட்டா பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இம்பார்ட்டன்ஸ் பத்தி நிறைய சொன்னீங்க. நேயர்கள்கிட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பொறுமை பதிலளிச்சீங்க சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இன்றைய அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமனலமாக நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரு எஸ்ஆர் ஸ்ரீதர் அவர்கள். கரன்சி வர்த்தகம் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.